டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள், கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோங்க. ஒரே ஒரு பொருள் இருந்தா போதுங்க, உங்களுடைய கண்ணாடி பொருட்களை ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளே பட்டன் எடுத்திருக்கேன். இந்த ப்ளே பட்டன் வந்து ரொம்ப நாள் ஹேங் பண்ணி வச்சதால நிறைய டஸ்ட் படிஞ்சிருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்க, கொஞ்சமா பேஸ்ட், ரொம்பலாம் நீங்க லைட்டா வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பேஸ்ட் வந்து தண்ணியில கரையிற அளவுக்கு நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சுத்தமான கிளாத்தா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்ல இந்த தண்ணியை நினைச்சு நீங்க டிவியா இருக்கட்டும், இல்ல கண்ணாடியா இருக்கட்டும், இல்ல கிஃப்ட் ஐட்டம்ஸ், கண்ணாடியால ஆன கிஃப்ட் ஐட்டம்ஸா இருக்கட்டும், நீங்க க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்து புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு கிளாத்ல அந்த தண்ணியை வந்து நினைச்சிக்கிட்டு அழகா நீங்க தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதும், பளிச்சுன்னு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. ரொம்ப ஷைனிங்காகவும் ரிசல்ட் கிடைக்கும், பளபளனும் இருக்குங்க. எந்த பொருள் நீங்க க்ளீன் பண்ணாலும் அந்த பொருள் புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்க, இந்த உள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல நிறையவே டஸ்ட் படிஞ்சிருந்தது. பட் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியா க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளே பட்டனுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டை எல்லார் வீட்லயுமே டிவி இருக்கும். அந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். பட் கண்ணில் பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க டிவி பளிச்சுன்னு வந்து சூப்பரா தெரியும் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு. பாருங்க, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி நினைச்சு ஒரு முறை தொடச்சி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைச்சிரும். பாருங்க, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிட்டுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தனியாக லிக்விட்லாம் வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும், சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. பேக் சைடில் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுடைய நேமும் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நம்மளுடைய ப்ளே பட்டன் எவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணாடி, டிவி மட்டும் இல்லைங்க, மொபைல் ஃபோன் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணிலாம் ஊற்றி க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா? கொஞ்சமாக பேஸ்ட் போட்டு ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க, சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும்.